வெல்கம் டு பாசிட்டிவ். வணக்கம் மக்களே, வேளச்சேரி மார்க்கெட் வந்திருக்கோம். வணக்கம் மக்களே, சென்னை வேளச்சேரி மார்க்கெட் வந்திருக்கோம். இங்கே வருஷம் 365 நாளும் வந்து காய்கறிகள் மற்றும் பழங்கள் விலை வந்து ரொம்ப கம்மியான விலைகள் கிடைக்கும். நம்ம ரேட் கேட்கணும் அவசியமே இல்லை, அவங்க போர்ட்லேயே போட்டிருப்பாங்க பாருங்க. ரொம்ப கம்மியான விலைகள் இருக்கும். பல பொதுமக்களுக்கு தெரியும் இங்கே ரொம்ப கம்மியான விலைகள் தெரிஞ்சு தாராளமாக வாங்கி பயன்பெறாங்க. ஒரு சில பொதுமக்களுக்கு தெரியாத மக்களுக்காக இந்த வீடியோ போகிற பார்த்து பயன்பெறுங்க மக்களே. வேளச்சேரி மார்க்கெட்டுக்கு எப்படி வரலாம்? ட்ரெயின்லேயும் வரலாம். வேளச்சேரி ஸ்டாப்பிங் இருக்குது. அங்கேருந்து வந்து ஒரு 2 மினிட்லேயே இங்கே வந்து வண்டியில் வந்துடலாம். இதே வந்து நம்ம நடந்து வரணும், ஒரு 10 நிமிஷம் அவங்க நடந்து வரதுக்கு. வேளச்சேரி பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் வந்து நம்ம வேளச்சேரி மார்க்கெட்டே இருக்கு. மக்களே, நம்ம சேனல்ல புதுசா வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல அடுத்த நல்ல வீடியோக்களை போறதை நீங்க பார்த்து பயன்பெறும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே பாருங்க, அனல் பறக்க அளவுக்கு வந்து வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. இப்ப பாருங்க, எல்லா காய்கறிகளும் பார்த்தா 1 கிலோ வந்து 40 ரூபா விலைக்குன்னா. அப்புறம் பேர் சொல்லுங்க. இப்ப எல்லா காய்கறியும் வந்து 40 ரூபா கிலோ வந்து 40 ரூபா சார். கிலோ 40 ரூபா. மக்களே, இவங்கள்ட்ட வந்து அனைத்து வகை காய்கறிகளும் இருக்கு. கொஞ்சம் சின்ன வீடியோ பார்க்கலாம் அப்படியே. எதாவது விலைங்க அதிகமா இருக்கு அப்புறம் உங்கள்கிட்ட? அது 2 ஐட்டம் இருக்கு. 2 ஐட்டமா என்ன ஐட்டம் போகுது? அது பீன்ஸ், பீட்ரூட்ல இருக்கு ரேட் அதிகம். பீன்ஸும் பீட்ரூட்டுமா? பாவக்காய். ஆமா, அதெல்லாம் ரேட் அதிகம். அதிகம். கிலோ நார்மல் ரேட் வந்து 40 ரூபா தான். நார்மல் 40 ரூபா தான். அது அதோட விலை சொல்லுங்க. 3 விலைக்கு மட்டும் அது 60 ரூபாய் இருக்கு. 60 ரூபாய் கிலோ. நீங்க பாத்தீங்க மக்களே, மக்கள் அனைவரும் தரம் வாங்கிட்டு இருக்காங்க, பயன்படுறாங்க பாருங்க. இதே மாதிரி நீங்களும் வாங்கி தரம் பயன்பெறலாம் வாங்கி. வேற லெவலா போயிட்டு இருக்கு பாருங்க மக்களே, சூப்பரா இருக்கு. இஞ்சி பார்த்தா 1 கிலோ 100 ரூபாய். 1 கிலோ 100 ரூபாய் இஞ்சி. சரிங்க ப்ரோ. இப்ப காய்கறி எல்லாம் இருக்கு ப்ரோ. இந்த காய்கறி எல்லாமே வந்து நீங்க எங்க போய் வாங்கிட்டு வரீங்க? கோயம்பேடு தான் வாங்கிட்டு வரீங்க. பாத்துங்க, கோயம்பேடுல வாங்கிட்டு வராங்க. வேற லெவலா இருக்கு பாருங்க. ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. மக்களே பாருங்க, போர்டுல போட்டுருக்கு பாருங்க. 6 கிலோ தக்காளி வந்து பார்த்தா 100 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ தக்காளி எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க. எல்லாம் ஹோல்சேல் பிரைஸ் தான் வச்சிருக்காங்க. ப்ரோ உங்க பேர் சொல்லுங்க. விக்னேஷ். சரிங்க ப்ரோ. இப்ப தக்காளி 6 கிலோ போறீங்களா ப்ரோ? தக்காளி எல்லாம் எங்க ப்ரோ வாங்குறீங்க நீங்க? கோயம்பேடு வாங்கிட்டு. எவ்வளவு வருஷமா ப்ரோ நீங்க வந்து கடையில வச்சிருக்கீங்க? 2 இயர்ஸ் சார். 2 இயர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? பாத்துக்கு மாதிரி தக்காளி விலை பாருங்க. 6 கிலோ வந்து 100 ரூபாய். ஸோ இங்கேயும் வந்து கம்மியான விலைங்களா இருக்கு. இப்பத்தி மட்டும் கம்மியா போடல, நார்மலா கொஞ்சம் அதிகமா இருக்கு பாத்தியா. 40 ரூபா 50 ரூபா அந்த கிலோ வந்து 50 ரூபா. அந்த டைம்லயும் வந்து பார்த்தா 6 கிலோ 5 கிலோ அந்த மாதிரிலாம் ஆஃபர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. மக்களே, சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா 2 கிலோ வந்து 100 ரூபாய், ரொம்ப கம்மியான விலைங்க பாத்தீங்க. அதே மாதிரி வந்து பூண்டுங்க வந்து 100 ரூபாயில இருந்து 150 ரூபா அந்த விலைகள் வச்சிருக்காங்க பாருங்க. ப்ரோ பேர் சொல்லுங்க. டி மாதேஷ். சரிங்க ப்ரோ. இப்போ வந்து எவ்வளவு ப்ரோ வெங்காயம் 2 கிலோ வந்து? 2 கிலோ 100 ரூபா சார். 2 கிலோ 100 ரூபா ப்ரோ. இப்போ வந்து பூண்டு, இப்போ பூண்டு வந்து எவ்வளவு ப்ரோ விலைங்க? நாட்டு சின்ன பூண்டு வந்து 100 ரூபா கிலோ. பாத்துங்க மக்களே, நாட்டு சின்ன பூண்டு வந்து 100 கிலோ கொடுக்குறாங்க. சின்னங்க 100 ரூபா. ஆமா, அதுல பெருசு, நாட்டுல பெருசு 150 ரூபா ஒரு கிலோ. 150 ரூபா. சரி. இது ஊட்டி பூண்டு 180 ரூபா ஒரு கிலோ. சரிங்க ப்ரோ. இப்போ இந்த வெங்காயம் இப்போ பூண்டு எல்லாம் இருக்குல்ல ப்ரோ, எங்க ப்ரோ வாங்கிட்டு வரீங்க? கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து தான். கோயம்பேடு மார்க்கெட்ல வாங்கிட்டு வரீங்க. ஓ சரி சரிங்க ப்ரோ. இப்போ வந்து எவ்வளவு வருடமா வந்து நீங்க கடையை ரன் பண்ணிட்டு ப்ரோ நம்ம வேளச்சேரி மார்க்கெட்ல? 4-5 வருஷமா நாங்க போயிருக்கோம். 4-5 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த லைன்ல 4 வருஷமா. ஓகே ஓகே. மக்கள் நிறைய பேர் வராங்க இங்க? நிறைய பேர் வராங்க. நிறைய டைமிங் எப்படி ப்ரோ? உங்களுக்கு எத்தனை நீங்க வருவீங்க? டைமிங் வந்து எங்களுக்கு 9 to நைட் 11. அந்த நைட் 11. மெயினா இப்போ வரலாம். இப்போ ஈவினிங் டைம் கூட்டமா இருக்கனால மக்கள் எல்லாம் அதிகமா வராங்க. நாங்க காலையில இருந்து எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்கிறதுனால எங்களுக்கு காலையில இருந்து வேற ஆகும். காலையில ஈவினிங் டைம்ல ஃபுல்லா கூட்டம் ஏறும். மக்களே பாத்துங்க, போர்டுல பாத்துங்க 4 கிலோ வந்து 100 ரூபா வெங்காயங்களாம் பாத்துங்க. ப்ரோ உங்க பேர் சொல்லுங்க. டேவிட் என் பேரு. சரிங்க ப்ரோ. இப்ப வெங்காயம் வந்து 4 கிலோ 100 ரூபா ப்ரோ. ஆமா, 4 எவ்வளவு நாளா வந்து 4 கிலோ 100 ரூபா போட்டுட்டு இருக்கீங்க? 4 வருஷமா போட்டுருக்கு. 4 வருஷமா போட்டீங்க. அதாவது வந்து 4 கிலோ 100 ரூபா, 5 கிலோ 100 ரூபா, 6 கிலோ 100 ரூபா. இதுக்கு வந்து விலை அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு ப்ரோ? இதுக்கு விலை கம்மி தான். 4 கிலோ 100 ரூபா. விலை ஜாஸ்தியா இருந்தா 3 கிலோ 100 ரூபா. 3 கிலோ 100 ரூபா. ஓகே ப்ரோ. இதுல எந்த ஒரு வெங்காயம் இதெல்லாம்? எல்லாம் ஆந்திரா வெங்காயம். ஆந்திரா வெங்காயமா? பாத்துங்க மக்களே, ஆந்திரா வெங்காயமா பாத்துங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. அப்படியே காமிக்கும் வந்து நல்லா இருக்கு பாருங்க வெங்காயம் எல்லாம். எல்லாமே எங்க ப்ரோ வாங்குறீங்க? இதெல்லாம் கோயம்பேடுல தான் வாங்கிட்டு. கோயம்பேடுல வாங்கிட்டு இருக்கீங்க. பாத்துங்க மக்களே, எல்லாம் கோயம்பேடுல வாங்கிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. ஓகே ப்ரோ, நன்றி ப்ரோ. மக்களே பாத்துங்க, போர்டுல பாருங்க 2 கிலோ வந்து 100 ரூபா போட்டிருப்பாங்க. பழங்கள் விலைங்கெல்லாம் போட்டிருப்பாங்க பாருங்க. ஒரு பழங்க வந்து 2 கிலோ 100 ரூபாய். அப்படியே காமிங்க பாருங்க. ஸோ இவரு மாம்பழம் இருக்கு, நவப்பழம் இருக்கு, அதே மாதிரி டிராகன் ஃப்ரூட் சொல்லுவாங்க, அதெல்லாம் எல்லாமே இருக்கு. பேர் கேட்டுக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க. சரிங்க. இப்போ வந்து நவப்பழம் எவ்வளவுங்க கிலோ உங்களுக்கு? 1 கிலோ 100 ரூபா. 1 கிலோ 100 ரூபாய். சரிங்க. அரை கிலோ பாத்தீங்கன்னா 50 ரூபா விலைங்க. இப்போ வந்து மாம்பழம் எல்லாம் இருக்குல்லங்க, மாம்பழம் வந்து எவ்வளவுங்க கிலோ? மூணுமே 2 கிலோ 100 ரூபா. ஜவாது இருக்கு, ஜவாது 2 கிலோ 100 ரூபா. செந்தூராவும் 2 கிலோ 100 ரூபா. பங்கனப்பள்ளி 2 கிலோ 2 கிலோ 100 ரூபாய். எல்லாமே 2 கிலோ 100 ரூபாய் தான். பாத்துங்க. இது என்ன பழங்க?
செந்தூரா. இது செந்தூராவா? சரிங்க. இதுங்க இந்த பழங்க அது பங்கனப்பள்ளி. கேட்டுக்காமீங்க. பங்கனப்பள்ளி. இது 2 கிலோ 100 ரூபாய். ஆமா. இப்ப அடுத்த ஒரு பழம் சொல்லுங்க, அது பேரு அது ஜவாது. ஜவாது. அப்படியே வாங்க. சோ ஜவாது இது வந்து 2 கிலோ 100 ரூபாய் மக்களே. இந்த பழங்கள் எல்லாமே எங்க வாங்கிட்டு வரீங்க நீங்க? கோயம்பேடு மார்க்கெட்ல வாங்கிட்டு வரீங்க. சூப்பர் சூப்பர். மக்களே கீரை எல்லாம் வித்துட்டு இருக்காங்க பாருங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் லதா. சரிங்க. இப்ப கீரை எல்லாம் வந்து எல்லா கீரையும் வந்து எவ்வளவு விலைங்க? 30 ரூபாய். 30 ரூபாய். ஒரு கீரை கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும், ஒரு இல்ல இல்ல ஒரே ரேட் தான் 30 ரூபாய். எல்லாமே 30 ரூபாய் தான். இப்ப என்னென்ன கீரை உங்கள்ட்ட இருக்கு? முருங்கீரை இருக்கு, ஆமா, பொன்னாங்கண்ணி இருக்கு, வெள்ளை பொன்னாங்கண்ணி இருக்கு, ஆமா, சிறுகீரை இருக்கு, அரைக்கீரை இருக்கு, பருப்பு கீரை இருக்கு, பாலாக்கு இருக்கு, முளைக்கீரை இருக்கு, சுண்டக்காய் இருக்கு, நெல்லிக்காய் இருக்கு, எலுமிச்சை பழம் இருக்கு, இஞ்சி இருக்கு, இருக்கு பாலாக்கு எல்லாமே வந்து இதெல்லாம் 30 ரூபாய் தான். இல்ல அது மொத்தம் 1/4 கிலோ 50 ரூபாய். கீரைக்கு மட்டும் தான் 30 ரூபாய். கீரைக்கு மட்டும் அந்த ரேட். ஓ சரி சரி சரி. இந்த இஞ்சி அதெல்லாம் 1/4 கிலோ 50 ரூபாய். நெல்லிக்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் 1/4 கிலோ 50 ரூபாய். 1/4 கிலோ 50 ரூபாய். சரிங்க. இப்போ இந்த கீரைங்களா இருக்குல்ல, நீங்க எங்க இருந்து வாங்கிட்டு வரீங்க? எல்லாமே நாங்க எல்லாமே டி நகர்ல வாங்கிட்டு. டி நகர் கீழ. சூப்பர் சூப்பர். சரிங்க, ரொம்ப நன்றிமா. மக்களே பாத்தீங்க 2 கிலோ மாதுளை வந்து 100 ரூபாய் தான் விலை போட்டுருக்காங்க. போர்ட்லயே போட்டுருக்காங்க பாருங்க. ஃபுல்லா மாதுளைங்களா இருக்கு பாருங்க. பேர் கேட்டுக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க. காயத்ரி. மாதுளையை கட் பண்ணி பார்த்தா உள்ள வந்து ரெட்டா இருக்குமா இல்ல வந்து ஒயிட்டா இருக்குமாங்க? மாதுளைங்க ரெட் தான். ரெட் தான் அது. பாருங்க சின்ன சின்ன மாதுளைங்களா இருக்கு எல்லாமே பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க மக்களே. நல்லா இருக்கு. பிடிச்சது நல்லா இருக்குங்க. டேஸ்ட் சூப்பரா. நாட்டு மாதுளை ஹைபிரிட் கிடையாது. நாங்க டைரக்டா தோட்டத்துக்கு போய் எடுத்துட்டு வரோம். ஓ சூப்பரா இருக்கு. எந்த ஊருங்க? பெங்களூர். பெங்களூரா? நம்ம வேளச்சேரி மார்க்கெட்ல வந்து நீங்க எவ்வளவு வருஷமா வந்து கடை போட்டுட்டு இருக்கீங்க? 4 வருஷமா கடை. 4 வருஷமா போட்டுட்டு இருக்கீங்க. பாத்தீங்க மக்களே வேற லெவலா இருக்கு. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. மக்களே பாருங்க மாம்பழம் எல்லாம் வந்து வித்துட்டு இருக்காங்க பாருங்க. 2 கிலோ வந்து 100 ரூபாய் போட்டுருக்காங்க. இப்ப பேர் எல்லாம் கேட்டுருக்காங்க. அக்கா பேரு. அக்கா உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கிறிஸ்டினா. சரிங்க. 2 கிலோ 100 ரூபாய் போட்டுருக்கீங்க. மாம்பழம் எல்லாம் போட்டுருக்கீங்க. என்னென்ன மாம்பழம்க்கா? இது வந்து ருமானி. ருமானி வந்து எவ்வளவுக்கா? 2 கிலோ 100 ரூபாய். 2 கிலோ 100 ரூபாய். அப்படி கேட்டுவாங்க. 2 கிலோ வந்து 100 ரூபாய் பாத்தீங்க மக்களே. ருமானி பழங்க பாத்துங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. சரிங்க. 2 கிலோ 100 ரூபாய்னா? சரிங்க. இப்போ இந்த மாம்பழம்க்கா? அதுவும் 2 கிலோ 100 ரூபாய்னா. நீலம் அது பேரு. நீலம் பேரு. ஆமா 2 கிலோ 100 ரூபாய். இப்போ இந்த மாம்பழம் பேரு? அது கிளிமூக்கு. கிளிமூக்கு. இதுவும் 2 கிலோ 100 ரூபாய். 2 கிலோ 100 ரூபாய். பாத்துங்க மக்களே. அடுத்தபடியா சாத்துக்குடி. சாத்துக்குடி இது எவ்வளவு? சாத்துக்குடி 1.5 கிலோ 100 ரூபாய். 1.5 கிலோ 100 ரூபாய். பாத்துங்க மக்களே. சூப்பரா இருக்கு பாருங்க. இப்போ அடுத்தபடி மாம்பழம் இது மாம்பழம் அது வந்து பங்கனப்பள்ளினா அது வந்து 1.5 கிலோ 100 ரூபாய். 1.5 கிலோ 100 ரூபாய். இது பாத்துங்க மக்களே எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான விலைகளா இருக்கு. பாத்து சூப்பரா இருக்கு பாருங்க. சரிங்க. இப்ப இந்த பழங்களா இருக்குல்ல, இந்த பழங்கள் எல்லாமே வந்து நீங்க எங்க வாங்கிட்டு வரீங்க? நாங்க கோயம்பேடுல தான் மொத்தமா எடுத்துறோம். கோயம்பேடுல தான் வாங்கிட்டு வரீங்க. சரிங்க. கடை வந்து எவ்வளவு வருஷமா நம்ம வேலைக்கு வச்சிருக்கீங்க? 6 வருஷமா வச்சிருக்கீங்க. பாத்தீங்க மக்களே. ஓகே, ரொம்ப நன்றிக்கா. மக்களே இங்கேயும் பாருங்க 1 கிலோ வந்து காய்கறி எல்லாம் பாத்தீங்கன்னா 40 ரூபாய் போட்டுருக்காங்க. எல்லா காய்கறிகளும் பார்த்தா வந்து 40 ரூபாய் அந்த விலைங்க வந்து பொதுவா போட்டுருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பேர் கேட்டுக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க. அம்பிகா. சரிங்கக்கா. இப்ப காய்கறி எல்லாம் இருக்குல்லக்கா, எல்லாமே வந்து 1 கிலோ 40 ரூபாவா? ஆமாண்ணா, 1 கிலோ 40 ரூபாய். 1 கிலோ 40 ரூபாய். பாத்துங்க மக்களே எவ்வளவு வருஷமா வந்து நீங்க 1 கிலோ 40 ரூபாய்? 1 வருஷமா போட்டுறோம். 1 வருஷமா போட்டுறீங்க. பாத்துங்க மக்களே. சரிங்க. இப்போ வந்து 40 ரூபாய் போட்டுறீங்க. இதுல கம்மியா இருந்திருக்கா இதுக்கு முன்னாடி? இருக்கும். கம்மியா அங்க மார்க்கெட்ல கம்மியா இருந்துச்சுன்னா நாங்க போட்டு விட்டுறோம். 30 ரூபாய். 30 ரூபாய் போடுறீங்க. ஓகே. இப்போ விலைவாசி கம்மியா இருக்குன்னா 40 ரூபாய் போடுறீங்களா? ஆமா, விலைவாசி கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால 40 ரூபாய். 40 ரூபாய் போடுறீங்க. சூப்பர். பாருங்க மக்களே எல்லா காய்கறியும் உள்ள இருக்கு பாருங்க. அனைத்து வகை காய்கறி இருக்கு. இங்க பாருங்க இந்த பீட்ரூட் இருக்கு பாருங்க, மாங்காய் இருக்கு பாருங்க, வெண்டைக்காய் இருக்கு பாருங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து 40 ரூபாய் ரொம்ப கம்மியான விலைங்களா இருக்கு. சூப்பரா இருக்கு. இப்ப இருக்கிற எல்லா காய்கறியும் வந்து நீங்க எங்க வாங்கிட்டு இருக்கீங்க? கோயம்பேடு. கோயம்பேடுல வாங்கிட்டு இருக்கீங்களா? பாத்தீங்க மக்களே இவங்களும் வந்து கோயம்பேடுல வாங்கிட்டு இருக்காங்க அனைத்து வகை எல்லா காய்கறிகளையும். சூப்பர்க்கா. ஓகேக்கா, ரொம்ப நன்றிக்கா. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பவானி. மக்களே பாத்தீங்க சின்ன வெங்காயம் விலை பாத்தீங்கன்னா வந்து 1.5 கிலோ வந்து 100 ரூபாய் போட்டுருக்காங்க பாருங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுந்தரி. சரிங்க. இப்ப சின்ன வெங்காயம் இருக்குங்க 1.5 கிலோ எவ்வளவுங்க விலைங்க? 1.5 கிலோ 100 ரூபாய். 1.5 கிலோ 100 ரூபாய். 3 கிலோ 50 ரூபாய். நீங்க வந்து எவ்வளவு நாளா போட்டுட்டு இருக்கீங்க இந்த மாதிரி விலைங்கலாம்? இது ஒரு 4 வருஷமா பிசினஸ் பண்றேன். 4 வருஷமா பிசினஸ் பண்றீங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே வித்துட்டு இருக்கீங்களா இப்ப? ஆமா, எல்லாமே வித்துட்டு இருக்கீங்களா? பாத்துங்க மக்களே 1.5 கிலோ வந்து 100 ரூபாய் போட்டுருக்காங்க பாருங்க. இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் வந்து நீங்க எங்க இருந்து வாங்கிட்டு விட்டுறீங்க? எல்லாமே கோயம்பேடு தான். கோயம்பேடு வாங்கிட்டு வந்துருக்கீங்க. சரிங்க. இப்போ வந்து எவ்வளவு வருஷமா கடை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? இது 4 வருஷமா ரன் பண்ணினேன். 4 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர். பாத்துங்க மக்களே எல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க. இப்போ வந்து விலை இன்னும் கம்மியாகுமா இல்ல விலை அதிகமாகுமா? இன்னும் கம்மியா கூட போடுவோம். இன்னும் கம்மியாகும் விலை. அது இப்போ பல்கா ஒரு 10 கிலோ வாங்குறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி போடுவோம். போர்டுல போட்டுருக்காங்களா 1 கிலோ வந்து 40 ரூபாய் போட்டுருக்காங்க. எல்லா காய்கறியும் வந்து 1 கிலோ 40 ரூபாவா இல்லனா வந்து ஏதாவது ஒரு காய்கறி 40 ரூபாவா? இல்ல எல்லாமே 40 ரூபாய். எல்லாமே 40. எல்லாமே 40. பாத்துங்க மக்களே எல்லா காய்கறியும் 40 ரூபாய் போட்டுருக்காங்க பாருங்க. வெண்டைக்காய் இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு, கேரட் இருக்கு, பாத்துங்க பீன்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ 40 ரூபாய் விலைங்க. பாத்துங்க மக்களே நீங்க எவ்வளவு வருடமா வந்து கடையெல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 1.5 வருஷமா ரன் பண்ணிட்டேன். இப்போ ஒரு லேட்டஸ்டா பண்ணிட்டு இருக்கீங்க. 1 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. பாத்துங்க மக்களே
சரிங்க, ஓகேக்கா, சூப்பருக்கா. அப்படியே பாருங்க. ஸோ எல்லா காய்கறிங்க இருக்கு பாருங்க. ஸோ கேரட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகேக்கா, ரொம்ப நன்றிக்கா. பூண்டிகை விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோ வந்து 100 ரூபா விலைக்கு தான் போட்டுருக்காங்க. ரொம்ப கம்மியான விலைங்களா இருக்கு. ப்ரோ உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பிரபு. சரிங்க ப்ரோ. இப்போ பூண்டிகை விலையெல்லாம் இருக்கு ப்ரோ. இப்போ 100 ரூபா போட்டுருக்கீங்க, 1 கிலோ போட்டுருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இன்னும் கம்மியா இருந்திருக்கா இல்ல விலை அதிகமா இருந்திருக்கா? இல்ல ஏறினே கம்மியா வித்துறோம். 2 கிலோ 100 ரூபாய்க்கு வித்துருக்கோம். 2 கிலோ 100 ரூபாய் வித்துருக்கீங்க. இப்போ வந்து விலை அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கிறதுனால கிலோ 100 ரூபாய்க்கு. கிலோ 100 ரூபா போட்டுருக்கீங்க. சரிங்க ப்ரோ. இப்போ வந்து சின்ன பொண்ணுங்களா ப்ரோ இதெல்லாம்? இது சின்னதா சைஸ் சின்னதா இருந்தெல்லாம் கிலோ 100 ரூபா போட்டுருக்கோம். கிலோ 100 ரூபா. பாத்துங்க மக்களே, சைஸ் வந்து பெருசா இருக்கு பாருங்க. பெருசா இருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 150 ரூபா போட்டுருக்கீங்க. சரி ப்ரோ. இப்போ வந்து இந்த பூண்டுகளா ப்ரோ எங்க ப்ரோ வாங்கிட்டு இருக்கீங்க நீங்க? பெங்களூர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். பெங்களூர் பர்ச்சேஸ் பண்றீங்க? பெங்களூர்ல இருந்து டேரக்டா வாங்குவாரு. பெங்களூர்ல இருந்து டைரக்டா பர்ச்சேஸ். மக்களே பாருங்க, இவங்க பப்பாளி பழங்களே இருக்கு, அனைத்து பழங்களா இருக்கு. ஃபர்ஸ்ட் பேர் கேட்டுக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சந்திரமோகன். சரிங்களா. இப்போ வந்து எவ்வளவு வருஷமா வேளச்சேரி மார்க்கெட்ல வந்து நீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? 2 வருஷம். ஒரு 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்களா. இப்ப பப்பாளி பழம்லாம் இருக்குங்களா? பப்பாளி பழம் எங்க இருந்து நீங்க எடுத்து வந்து வித்துட்டீங்க, வியாபாரம் பண்ணீங்க? பப்பாளி பழம் வந்து மருத்துவத்துல இருந்து வருது. ஆனா ஹைபிரிட் கிடையாது. நாட்டு பழம் தான். மருந்து இல்லாம வருது. குழந்தைங்களும் சாப்பிடலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம். கிலோ வந்து எவ்வளோனா? கிலோ வந்து 50 ரூபா. கிலோ 50 ரூபா. பாருங்க மக்களே, அப்படி பாருங்க, வீடியோ பாருங்க. 50 ரூபா கிலோ. சரி, இப்ப கம்மி பண்ண பண்ணீங்களா? அதே விலைக்கு தானே? இப்ப கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நாங்க இது பண்ணி கொடுக்கோம். கம்மி பண்ணீங்க, அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பல்கா வாங்கினா கம்மி பண்றீங்க. ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்கினா கம்மி பண்றீங்களா? அது வெயிட்டிங்ல வந்து ஏறக்குறைய வரும். அப்பதான் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க அப்படியே. ஓ சூப்பர்ண்ணா. அண்ணாச்சி பழம் கொல்லிமலையில இருந்து வர்றது. ஆமா. கட் பண்ணும் போது பழுத்த பிறகுதான் கட் பண்ணி வரும். அதனால யார் வேணா சாப்பிடலாம், மருந்து போடாத பழம் தான். ஓ அப்படிங்களா, சூப்பர். பாத்தீங்க மக்களே, எல்லாம் பழங்களா இருக்கு பாருங்க. காயாவே எதுவுமே இல்லை, எல்லாம் பழமா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க மக்களே. இப்ப வந்து எவ்வளவு நான் விலைங்க அதெல்லாம்? இது வந்து பீஸ் கணக்குல தான் கொடுக்குறோம். பீஸ் கணக்கா? இடம்லாம் கிடையாது. ஓகே. ஒரு பீஸ் எவ்வளோனா? ஒரு பீஸ் வந்து 50 ரூபாயும் இருக்கு, 70 ரூபாயும் இருக்கு, 60 ரூபாயும் இருக்கு, 50 100 ரூபாயும் இருக்கு. எப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நாங்க கவர் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. நன்றி மக்களே. மார்க்கெட் பேக்ரவுண்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ பார்ப்போம். பாய்.